வணக்கம் ஸ்பார்டான்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஊரில் அமோகமாக அறுவடை முடிஞ்சிருச்சு. அந்த அறுவடை பார்த்திங்கன்னா பெரிய மிஷின் பச்சை கலரில் இருக்கும், அந்த மிஷினை வச்சு செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போது மீதம் இருக்கிற வைக்கல்னு சொல்லுவோம், அந்த வைக்கலை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இயந்திரத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இயந்திரம் எப்படி இயங்குது அப்படின்றதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் அந்த இயந்திரம். வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம் அந்த இயந்திரம் எப்படி இயங்குதுன்னு. இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக டிராக்டர் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுவோம்ல டிராக்டர், அந்த டிராக்டர்லேயே அந்த பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இயந்திர செட்டப்பை டிசைன் பண்ணி வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, அதுக்குள்ளே இருக்க மோட்டார் மூலியமாக அந்த அந்த இயந்திரத்துக்குள்ளே இருக்க மோட்டார் சுற்றுறப்போ அந்த வைக்கல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் ஆகி அது பார்த்திங்கன்னா ரவுண்டாக இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா வீடியோவில். ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக தூக்கிட்டு போகிறதுக்கு ஈஸியாக ரவுண்டாக நம்ம சுற்றி கொடுத்துருது. ஸோ இது என்ன அப்படின்னா, அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுக்குள்ள ஒரு மோட்டார் மாதிரியான அமைப்பு இருக்குது. இந்த சிவப்பு கலரில் இருக்க யூனிட்டை மேலே ஏற்றுறதுக்கும் இறக்குறதுக்கும் ஹைட்ராலிக் லிவர்னு சொல்லுவோம். நம்ம அந்த ஜேசிபிலாம் பார்த்துருப்போம். அந்த ஜேசிபியில் மேலே ஏற்றுறதுக்கு இறக்குறதுக்கு ஹைட்ராலிக் லிவர் கொடுத்துருப்பாங்க. அதே சிஸ்டம் தான் இங்கே சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிஸ்டம் மூலியமாக நம்ம மேலே ஏற்றுறது கீழே இறக்குறது பண்ணிக்கலாம். நம்ம கீழே இறக்கிட்டு வாகனத்தை முன்னோக்கி நகர்த்துறப்போ அப்போக்கில்ல கீழே இருக்கிற வைக்கால்லாம் அது உள்நோக்கி இழுத்து அப்படியே ரவுண்டாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே கட்டி இந்த மாதிரி வெளியே தள்ளிடுது. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, இந்த ஹைட்ராலிக் இயந்திரம் பார்த்திங்கன்னா மேலே ஏற்றி இறக்குறதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னால், இயக்கிறதுக்கு முன்னும் பின்னும் இயக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. அது இல்லாமல் இப்போது நம்ம டிரைவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, அந்த இயந்திரத்துக்குள்ளே டஸ்ட்டு போய் அடைச்சிக்குது. நிறையா நம்மளுக்கு அந்த வயக்காட்டில் நிறைய சின்ன சின்ன டஸ்ட்டெல்லாம் நிறையா இருக்கும் இல்லைங்களா, அது போய் அடைச்சிருக்கதை மேனுவலாக தான் அதை ஓப்பன் பண்ணி பாக்ஸ் மாதிரி இருக்கிறத ஓப்பன் பண்ணி அதை இப்போ வெளியே க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி அதை க்ளீனும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நண்பர்களே, இப்படி தான் அந்த இயந்திரம் இயங்குது. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் 30 பேர் போவாங்க வைக்கலில் கட்டி களத்துக்கு கொண்டு வர. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மிஷினு இவ்வளோ பெரிய வயக்காட்டே பார்த்திங்கன்னா ஒரே நாளில் எல்லா வைக்கலையும் கட்டி முடிச்சிருது அந்த ஒரு மிஷினு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ நன்மைகள் இருக்குது. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.